விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, ஏனாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்மை கண்டுபிடிக்கும் வானம் ஜிபிஎஸ் எப்படி வேலை செய்கின்றது? நம்மில் பெரும்பாலானோர் ஸ்மார்ட் போனில் நகரம் எங்கே, நமது போக்கிடம் எங்கே என்று நேவிகேஷனில் தேடுகின்றோம். அந்த நேரத்தில் உதவிக்கு வரும் ஒரு அற்புதமான சாதனம் ஜிபிஎஸ். ஆனால் ஜிபிஎஸ் எப்படி நம்முடைய இடத்தை சரியாக கண்டுபிடிக்கின்றது? அதை தெரிந்து கொள்வோம் இந்த அறிவியல் பயணத்தில். ஜிபிஎஸ் என்றால் என்ன? ஜிபிஎஸ் என்பதற்கு முழு பெயர் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது ஒரு சேட்டலைட் அடிப்படையிலான அமைப்பு. அதாவது பூமிக்கு மேலே சுற்றும் தொலை தொடர்பு செயற்கைக்கோள்கள் மூலம் நமது இடம், வேகம், திசை ஆகியவற்றை கணிக்கும் ஒரு கணினி அமைப்பு. செயற்கைக்கோள்கள் எப்படி வேலை செய்கின்றன? ஜிபிஎஸ் அமைப்பில் 24 முக்கிய செயற்கைக்கோள்கள் மற்றும் பகுப்பாய்வு செயற்கைக்கோள்கள் உள்ளன. இவை எல்லாம் பூமியின் மேலே 20,000 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன. உங்கள் கைபேசி அல்லது ஜிபிஎஸ் சாதனம் நம்மை சுற்றியுள்ள குறைந்தது 4 செயற்கைக்கோள்களிடம் இருந்து நேரம் மற்றும் தூரத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இதை ட்ரையாங்குலேஷன் அல்லது மூவிலை கணிப்பியல் என அழைக்கின்றோம். நேரம் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு செயற்கைக்கோளும் ஒரு அதிக கணக்கீட்டு துல்லியமுள்ள கடிகாரம் வைத்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு செயற்கைக்கோளிடம் இருந்தும் சிக்னல் வரும் நேரத்தை வைத்து நம்மிடம் இருக்கும் சாதனம் தன்னுடைய நிலையை கணக்கிடுகின்றது. உங்கள் கைபேசி எப்படி கணிக்கின்றது? உங்களது கைபேசி சுற்றியுள்ள 3 செயற்கைக்கோள்களிடம் இருந்தும் தூரத்தை கணக்கிட்டு அவை சந்திக்கும் இடத்தில் உங்கள் இருப்பிடத்தை சரியாக கண்டுபிடிக்கின்றது. 4வது செயற்கைக்கோளின் உதவியுடன் உங்களுக்கு தேவையான அகலம், நீளம், உயரம் மற்றும் நேரம் என 4 அளவுகளும் உறுதி செய்யப்படுகின்றது. ஜிபிஎஸ் எங்கு பயன்படுகின்றது? வாகனங்களில் வழி செலுத்துவதற்கு, விமானங்களில் விமான பாதை கண்காணிப்பதற்கு, பாதுகாப்பு படைகளில் புலனாய்வு மற்றும் நில அமைப்புகளுக்கு, மொபைல் ஆப்புகளில் உணவகம் தேடல், டாக்ஸி சேவை முதலியவைகளுக்கு, விவசாயத்தில் நில அளவியல், துல்லியமான பயிர் வகை போன்றவைகளுக்கு இது பயன்படுகின்றது. ஜிபிஎஸ் வேலை செய்யாத இடங்கள்: அடுக்ககங்கள் உள்ள இடம், அடித்தள பாகங்கள், அடர்ந்த காடுகள், கடுமையான வானிலை. நிறைவாக ஜிபிஎஸ் என்பது இப்போது நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது. வானில் இருந்தும் நம்மை துல்லியமாக கணிக்கும் இது அறிவியலின் ஒரு அற்புதமான படைப்பு. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.